ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஸோ மலர் மருந்துகள் நம்ம வீட்டில் இருக்கிற செடி கொடிக்குமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா மலர்கள் அப்படின்றது வந்து செடியிலேருந்து வர்றது தான். அப்போ மலர்களுக்கு நல்லாவே தெரியும். செடியும் அதோட தொடர்புடைய ஃபேமிலி அப்படின்றதுனால இது வந்து செடி கொடி மரங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் எல்லா வித உயிரினங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லா வித பிராணிகளுக்கும் யூஸ் பண்ணலாம், மனுஷங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இது வந்து வேலை பார்க்குற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அந்த யாருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவங்களோட இமோஷன் என்ன, அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, அவங்க மனநிலைக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத வந்து அட்ரஸ் பண்ணும். அதை வந்து அதுக்கு ஒரு பதிலளிக்கிற விதமாக தான் இந்த மலர் மருந்து அமையும். அப்படி அமைகிறப்போ இப்போ வந்து ஒருத்தருக்கு தூக்கம் இல்லை, ஏன் தூக்கம் இல்லைன்னா எதையோ ஒன்று நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறப்ப அந்த வருத்தம் என்ன, எதனால் வருது, அந்த விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணினோம் அப்படின்னா அவருக்கு தானாக அந்த விஷயம் சரியானோடனே தூக்கம் வந்துடும். இப்போ அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கெட்ட ஹேபிட்டில் வந்து இப்போது தண்ணி அடிக்கிறதோ இல்லைன்னா ஸ்மோக் பண்ணுறதோ, ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு ஹேபிட்டில் மொபைல் வந்து ரொம்ப நேரம் பார்த்து கேம் விளாடுறதோ, ஒரு டைவர்ஷனுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க. அப்போது அந்த எந்த பிரச்சனைனால அதுலேருந்து டைவர்ட் ஆகிறதுக்கு இங்கே வராங்க அப்படின்றத கவனித்து அந்த விஷயத்தை சரி செஞ்சோன்னா தான் இந்த பழக்கம் சரியாகும். இந்த பழக்கம் டைரெக்டாக போய் நம்ம சரி பண்ணினோன்னா இந்த பழக்கத்துலேருந்து இன்னொரு பழக்கத்துக்கு அவங்க ஸ்விட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ எதனால் அவங்களுக்கு இந்த டைவர்ஷன் தேவைப்பட்டது அப்படின்னு கேட்டு அறிஞ்சு அதுக்கு தேவையான மலர் மருந்துகள் நம்ம கொடுத்து அவங்கள வந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்தோன்னா ஈஸியாகவே அவங்களே வந்து ஒரு புது மனுஷராக வந்து உருவாகி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களுக்கு மலர் மருந்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் இங்கே பதிவு பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து மலர் மருந்துகள் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம், அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.